Hey everyone, welcome to my channel. This is Shaheen from ArchiChef Studio. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது எந்த இடம்னு தெரியுதா? நீங்கள் காரைக்காலாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு காரைக்காலோட கடை தெரு தான். அங்கே வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் குழுக்கள் மாதிரி நடத்துனாங்க. அதில் வந்துட்டு எல்லா ஷாப்ஸ்லேயும் கூப்பன் தருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் லாஸ்ட் மந்த் காரைக்கால் போயிருந்தேன். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இப்போயும் இருக்கான்னு எனக்கு தெரியல. 1 வருஷம் கழித்து காரைக்காலில் நான் அன்னைக்கு தான் ஸ்கூட்டியில் போயிருந்தேன். நானும் மச்சியும் வெளியே போயிருந்தோம். ஸோ அன்னைக்கு நான் தான் ஓட்டிகிட்டு போயிருந்தேன். மச்சி பின்னாடி வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கழித்து ஓட்டுறதே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ஊர் ஸ்டைலில் மாமி செய்கிற மீன் குழம்பு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஒரு மண்சட்டியில் வந்துட்டு வெந்தயம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பூண்டு நறுக்கி போட்டுக்கிட்டு அதை வதக்கிக்கிட்டாங்க. அது கூடவே நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கணும். கூடவே நம்ம பச்சை மிளகாவும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூளில் வந்துட்டு எங்கள் மாமி வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது கூடவே நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டிர் பண்ண அப்புறம் நம்ம மீன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் உப்பை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதை கூடவே நம்ம தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு பீஸாக மீன் போட்டுற வேண்டியதுதான். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மீன் வெந்துருச்சான்னு பாருங்கள். இல்லைனா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதே நாள் ஈவினிங்கே நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். அப்போது இந்த ஜெயிண்ட் வீலில் உட்காரணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் சின்ன மச்சி கூட போயிருந்தேன். ஸோ இந்த டைமும் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நான் பெரிய மச்சி கூட தான் போயிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த சைடு உட்காந்துருந்தனால ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த வாட்டி இந்த சைடு உட்காந்துட்டு மச்சி அந்த சைடு போக சொல்லிட்டேன். ஜெயிண்ட் வீல் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்துட்டு அந்த பிரேக் டான்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெயின், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் இதில் மட்டும்தான் போயிருந்தேன். எனக்கு ஜெயிண்ட் வீல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நம்ம மேலே போகிறப்போ வந்துட்டு ஃபுல் காரைக்காலும் நல்லாவே தெரியும். கீழே வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோன் கொடுத்ததுக்கு பதிலாக மேலேயே எடுத்துகிட்டு போயிருக்கலாமோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம். பிகாஸ் மேலேருந்து வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. பீச்சும் தெரிஞ்சிச்சு, இந்த சைடு லேண்ட், அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லா வீடும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகி நல்லாவே தெரிஞ்சிச்சு மேலேருந்து. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் காரைக்காலில் இருந்தால் இல்லை நீங்கள் காரைக்கால் போனால் கண்டிப்பாக பீச்சுக்கு போயிட்டு எல்லா ரைட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு விதமாக ஜாலியாக இருக்கும், லைக் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ ஃபேமிலி கூட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஃபீஸும் வந்துட்டு நிறைய ரைடில் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. பட் 1 or 2 ரைட்ஸில் அவங்களும் போயிட்டு வந்தாங்க. ஷாசியாவுக்கு இன்னும் அந்த வயசு வரல. இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் வந்துடும். அவளும் பின்னாடிலேருந்து ஊன்னு சொல்லிட்டா. ஸோ அவ்வளோதான். ரைட் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போயிட்டோம். அடுத்த நாளுமே நாங்கள் வெளியே போயிருந்தோம். நானும் மச்சியும் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். எனக்கு வந்துட்டு இந்த கருவாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. திருச்சியில் வந்து கிடைக்கும், ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடச்சதில்ல. காரைக்காலில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பார்த்தாவே தெரியுதுல்ல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே க்ளீனாக நல்லா இருந்துச்சு. அதனால எனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறதுக்காக ஒரு படி ஃபுல்லாக வாங்கினேன். அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு கை அளவு அள்ளி கூட வச்சாங்க. அது மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு வழியில் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு, தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து புள்ளியும் மாமிக்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன்னா நானும் மச்சியும் வந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் போயிட்டு பேக்கரி போயிட்டு கொஞ்சம் சாட் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு காரைக்கால் ஐயங்கார்ஸ் தான் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பானிபூரி சாப்பிட்லான்னு தான் போனோம். அதுக்கப்புறம் சரி ஓகே பாவ் பாஜியும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாவ் பாஜியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், பானிபூரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூடவே நாங்கள் வந்துட்டு மசால் பூரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த கடையில் வந்துட்டு ஒரு மிரர் லைட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
எனக்கு பானிபூரி நல்லா புளிப்பாக அண்ட் வந்துட்டு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இருந்துச்சு. லைக் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த பானிபூரி அப்படியே சென்னையில் சாப்பிட்ட பானிபூரி மாதிரி இருந்துச்சு. நான் காலேஜ் முடிச்சுட்டு லைக் ரொம்ப ஹெக்டிக்காக போகும் காலேஜ் டேஸ், சப்மிஷன்ஸ் அண்ட் ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வரப்போ ஒரு சாட் கடையில் நின்று பானிபூரியோ இல்லை ஃப்ரெஷ் ஜூஸை குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதே ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபீல் அது. ஸோ ரொம்ப நாள் கழித்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆம்பியன்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த கடை டோட்டலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஸ்வீட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இது வந்துட்டு நார்த் இந்தியாவில் தான் ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு பேர் வந்து கேவர். இது வந்துட்டு செய்கிற விதமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஆனால் எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்தாலுமே நான் சாப்பிடாம கிளம்பிட்டேன். ஆல்ரெடி ஷாசியா விட்டுட்டு வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு அந்த லைட் போட்டிருந்த கடத்தெரு வழியாக தான் போனோம். எனக்கு அந்த ஸ்ட்ரீட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் மச்சி வந்து அந்த சைடாக போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழியாக தான் நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். பீச்சுக்கு போகிற பிளான் இருந்துச்சு, ஆனால் போக முடியல. ஸோ அடுத்த நாள் தான் நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். அதுக்கு அடுத்த நாளும் நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு ஃபேமிலி ஃபுல்லாக பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே வெளியே டின்னர் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வெளிச்சத்தோடையே போயிட்டோம். யூஸ்வலாக நாங்கள் போகிறப்போ எப்போவுமே கொஞ்சம் இருட்டிடும். இந்த வாட்டி வெளிச்சத்தோடு போனதுனால வியூவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. போனோடனே வந்துட்டு கார்ன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. லேட்டாக போகிறப்போ யூஸ்வலாக அது அவைலபிளாகவே இருக்காது. எங்கள் வீட்டில் ஸ்வீட் கார்ன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்க போட்டு கொடுத்தாங்க, ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு கொடுத்தாங்க. அவங்க போட்டெல்லாம் வைக்கிறதில்ல, சுட சுட அப்படியே போட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி வெளிச்சத்தோடையே அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து வீக்கெண்டில் போயிருந்தோம். ஸோ அதனால் இவ்வளோ கூட்டமாக இருக்கான்னு தெரில. நைட் டைமில் எப்போவுமே கூட்டமாக இருப்பாங்க. இவ்வளோ சீக்கிரமாக போயும் அன்றைக்கி அவ்வளோ கூட்டமாக இருந்தாங்க. நாங்கள் போய் கார்ன் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே இருட்டிட்டு வந்துருச்சு. நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக கேட்டிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே அவங்க போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் 5 கார்ன்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கார்ன் வாங்கிட்டு கார்ன் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போயிருந்தோம். மேக்னம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் மேக்னம் தான் வாங்கியிருந்தேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வந்துட்டுருக்கப்போ தான் நாங்கள் ஒரு பூனை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பீச்சில் வந்துட்டு வாக்கிங் போகிறப்போ கூடவே தூக்கிட்டு போயிட்டு இருந்தார் ஒருத்தர். அவங்க வந்துட்டு 2 கேட் வச்சுருந்தாங்க போல். அவங்க ஒய்ஃப் ஒரு கேட் வச்சுருந்தாங்க. அதை நான் கவனிக்கல. அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க போல். ஸோ நான் இந்த கேட்டை மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு தொடணுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. பட் எனக்கு அலர்ஜி ஆகிறதுனால நான் தொடுறதில்லை. 2 இயர்ஸாக தான் அலர்ஜி ஆகுது, ஏன்னே தெரியல. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன சாப்பிட்டோங்கிறது தான் நான் ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன். என்னால் வந்து பேபி வச்சுட்டு அங்கே ப்ராப்பராக வீடியோ எடுத்து போட முடியல. அச்சியோட வீடியோவில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வ்ளாக் போட்டிருந்தாங்க. நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான். அடுத்த நாள் நைட் நாங்கள் ஊருக்கு திருச்சி கிளம்பி போயிட்டோம். அப்போ போகிற வழியில் அவ்வளோ பனியாக இருந்துச்சு. ரோடு பார்த்து ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.